நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் FL2 மதுபான கடையை திறக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வரும் 15ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. கடந்த 9ஆம் தேதி படகு பழுதடைந்து திசை மாறி சென்ற மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சட்டவிரோதமாக சிறையில் அடைத்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய, மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி தமிழர் வலியுறுத்தல். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் வேலை செய்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இசக்கி ராஜா, சுரேஷ், பொன்னுத்துறை, புதியவன், பேச்சிமுத்து ஆகிய 5 பேரை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதமாக எடுத்து மத்திய, மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். தீவிர குற்ற வழக்குகளில் கைதாகும் பிரதமர், அமைச்சர், மாநில முதல்வர் உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவை ஆய்வு செய்ய குழுவை நியமித்தது மத்திய அரசு. 31 பேர் கொண்ட கூட்டுக்குழுவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் இடம்பெற்றுள்ளார். சென்னை, எழும்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 40% படிவங்களை மட்டுமே விநியோகித்துள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் படிவத்தையே நிரப்பாததால் திருத்தப் பணியின் நோக்கமே வீணாகும் அபாயம். SIR-ஐ தடுப்பதே ஆகப்பெரும் கடமை என மேடை போட்டு கூவிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின், போலி வாக்குகளை காப்பாற்ற வேண்டுமென்றே திட்டமிட்டு திருத்தப் பணிகளில் சுணக்கத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் சந்தேகம். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரங்கல். தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என மத்திய அமைச்சர் திட்டவட்டம். டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். டெல்லியில் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து ஆறுதல். டெல்லியில் உள்ள LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கில் அதிமுகவின் மனுவை ஏற்று இணை மனுதாரராக சேர்த்தது உச்சநீதிமன்றம். திமுகவின் இடைக்கால தடை கோரிக்கையை நிராகரித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் சமூக வலைதளம் மூலம் பழக்கமாகி அந்தரங்க புகைப்படங்களை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதோடு ஆபாச புகைப்படங்களை அப்பெண்ணின் தாயாருக்கு அனுப்பிய இளைஞர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயதினரும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் தங்களை தாங்களே பாதுகாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். சென்னை வியாசர்பாடியில் சாலையில் நடந்து செல்லும் போது செல்போன் எண் கேட்டு தொல்லை கொடுப்பவர்களை குறித்து காவல்துறை அவசர உதவி எண்ணுக்கும் செம்பியம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என கல்லூரி மாணவி வேதனை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளம் பெண்கள் பட்டப்பகலில் சாலையில் கூட நடந்து செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பில்லாத சூழலில் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் காவல்துறையால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். ஆட்டோவில் 3 பேர் வந்தாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே எங்ககிட்ட நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்பர் தரலன்னு எங்களை அடிச்சிட்டாங்க. அதுக்கு நாங்கள் 100 கால் பண்ணோம். 100 உடனே கால் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். 7:30க்கு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஆக்ஷன் கொடுத்துடும். அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை.
திருப்பத்தூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கயவன் சிக்கினான். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அசோக் நகர் பகுதியில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுக்கூரில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 177 கிலோ குட்கா பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் மாநில எல்லையில் சோதனைச் சாவடிகளை தாண்டி தமிழகத்திற்குள் வருவது எப்படி என பொதுமக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியில் மளிகை கடையில் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் வகையில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 516 கஞ்சா சாக்லேட்டுகளுடன் வடமாநில பெண் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை பல மாதங்களாக பள்ளி அருகே கஞ்சா சாக்லேட் விற்பதை கவனிக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் காவலாளிகள் 2 கொலை செய்யப்பட்டு உண்டியல் திருடப்பட்ட வழக்கில் குற்றவாளி சுட்டுப்பிடிப்பு. இறந்தவரின் சடலத்தை போலீசாருடன் இணைந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்ற கொலையாளியை பிடிக்கக்கூட திறனில்லாமல் சுட்டுப்பிடித்ததாக நாடகமாடும் காவல்துறை மீது மக்கள் அதிருப்தி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மூதாட்டிகளை குறித்து நடக்கும் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பெருந்தொழுவில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண் தன்னுடன் பேச மறுத்ததால் அரிவாளால் சரமாரியாக வெட்டிய மெக்கானிக். 1 மாதத்திற்கு முன் ஏற்பட்ட தகராறு காவல் நிலையம் வரை சென்ற நிலையில் போலீசாரின் மெத்தனத்தால் கொலை முயற்சி அரங்கேறிய கொடூரம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்து 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். அண்மை காலமாக தமிழகத்தில் தனியாக வசித்து வரும் முதியவர்கள் நகை மற்றும் பணத்திற்காக கொல்லப்படுவது தொடர்ந்து வரும் நிலையில் முதியோரை பராமரிக்க அன்புச்சோலை மையங்களை திறந்து வரும் பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே ஏரியில் போலி ஆவணங்கள் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராவல் மண் கடத்தல் விவகாரத்தில் வாகனத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்துவது தொடர்கதையாகி வரும் நிலையில் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்காமல் ஏவல் துறை நாடகம் ஆடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டில் உரிமமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடி பட்டாசுகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இதுபோன்ற சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த கருவேலம்பட்டி கீழ்வூர் கிராமத்தில் ஊர் தலைவரிடம் வரவு செலவு குறித்து கேள்வி எழுப்பியவரின் வீட்டை சூறையாடி கொலை மிரட்டல் விடுப்பு. கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊருக்கு ஊர் காவல் நிலையங்கள் எதற்கு இருக்கிறது என பொதுமக்கள் காட்டம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே சின்ன புளியம்பட்டியில் குறி சொல்வதாக கூறி வீட்டிற்குள் புகுந்து 17,000 ரூபாயை திருடிச் சென்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டுகளாக நாள்தோறும் திருட்டும் குற்றங்களும் அரங்கேறி வரும் நிலையில் கூட திராவிட மாடல் ஆட்சியின் குருட்டு கண்கள் இன்னும் திறக்கவில்லையே என மக்கள் காட்டமான விமர்சனம். வேலூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலட்டாற்று கொட்டாற்றில்
நீரோட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தொடரும் மணல் திருட்டு குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் வருவாய்த்துறை மற்றும் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காத அவலம். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இயற்கை வளம் கொள்ளை போவதை தடுக்காமல் விளம்பரம் தேடுவதிலேயே விடியா அரசு பொழுதை வீணாய் கழிப்பதாக விவசாயிகள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் அடுக்கம் கிராமத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 18 சவரன் தங்க நகை 50,000 ரூபாய் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வீட்டில் உள்ள பொருட்களுக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர்களுக்கு பினாயில் தெளித்து வரவேற்பு அளித்த ஊழியர்கள். நோயாளிகள் எதிரில் நடந்து செல்லாத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்காளர்களாக தெரியும் தங்களை தேர்தலுக்கு பின் கண்டும் காணாமல் செல்வது ஏன் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. திமுக அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்றவுடன் அரசு மருத்துவமனை முன்பு ரோட்டில் துளி மண் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பணியாளர்களை வேலை வாங்கிய ஊழியர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம் போன்றவற்றை வழங்காமல் அவசரமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட விடியா ஆட்சியின் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் இரவு பகல் என பாரபட்சமின்றி திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் மணல் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு. தனது சொந்த ஊரிலேயே நடக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி மௌனம் காப்பதால் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீதும் உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்கு 20,000 ரூபாயை லஞ்சமாக பெற்றபோது ஈரோடு மாவட்டம் கலிங்கியம் கிராம நிர்வாக அலுவலர், மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோர் கையும் களவுமாக சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் லஞ்சமில்லாத துறையே இல்லை என பொதுமக்கள் சாடல். தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழ வடகரை பகுதியில் 2 ஏக்கர் விவசாய நிலத்தினை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுக்கும் திமுக கூட்டணி கட்சியான விசிக பிரமுகர் உள்ளிட்ட 3 மீது கல்லூரி பேராசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். ஆளும் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் அடுத்தவர் சொத்தை அபகரிப்பதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். என்னுடைய நிலத்தை பக்கத்து நிலத்துக்காரவங்க உழுது விவசாயம் பண்றாங்க, அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது தொடர்பா மனு கொடுக்க வந்தா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. இதனால அரசுடைய கவனத்துக்கு இந்த செய்தி போகணும். இதுல எனக்கு ஒரு என்னுடைய மனை மீது உண்மை தன்மையை அறிந்து என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நான் 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போக முடியாம நான் தவிக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் தங்க நகை மற்றும் 12,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 16ஆம் தேதி முதல் தலைமை செயலகம் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தை கண்டித்து காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. அரசாங்கம் அனிமலுக்காக இவ்வளவு பாதுகாப்பு பண்ணதுன்னா வரவேற்கத்தக்கது, நாங்களும் ஒத்துழைப்பு தரோம். ஆனால் அதே சமயத்தில் 23 வருஷமாக வேலை செய்கிற இந்த டாஸ்மாக் 6 அறிவுப்படுத்த நாங்கள் எங்களையும் அரசாங்கம் 240 நாள் வேலை செஞ்சால் ஒரு ஒப்பந்த ஊழியரை பணியந்திரப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணலை. அப்போ இதுக்கு பின்னால் கார்ப்பரேட் கம்பெனி இயங்குது. தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக வாபஸ் பெற வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உண்ணாவிரத போராட்டம்.
விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் எனவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. மருத்துவம், இராணுவம், கல்வி இது மூணுக்கும் செலவு செய்யக்கூடிய தொகை அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான தொகை அப்படின்னா எல்லா நாடும் பார்க்குது. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு நினைக்கிறது வருந்தத்தக்கதாக இருக்குது, கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்குது. நெல்லை அருகே திருமண்டல தேர்தல் முன் விரோதத்தில் மத போதகரின் வீட்டிற்குள் புகுந்து தூத்துக்குடி திமுக மாவட்ட துணை செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2 பேர் மது போதையில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை மிரட்டல். விடியா ஸ்டாலின் மாடல் கட்சியை சேர்ந்தோர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை மிரட்டல் விடுத்ததுடன் மத போதகரையும் கொல்வேன் என கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதே நிலை நீடித்தால் ஊரை காலி செய்யும் நிலை ஏற்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை. நெல்லையில் நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 31 வயதுடைய இளைஞர் உயிரிழந்த பரிதாபம். சமீப காலமாக ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து வரும் நிலையில் உயிரிழப்புகளை தடுக்க ஸ்டாலின் அரசும் சுகாதாரத்துறையும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் தொழில்கள் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்கள் கடும் அவதி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மின்வாரியத்தில் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரியாம்பட்டி அரசு பள்ளியில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தீர்மானத்தின்படி திமுகவைச் சேர்ந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவரை நீக்காததை கண்டித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் எதிர்ப்பு. நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழலில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் நிறுத்திவிடுவதாக பெற்றோர்கள் எச்சரிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களில் தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் குடிநீர் பாட்டிலை பணம் கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். விடியா திமுக அரசு துவங்கும் திட்டங்கள் போட்டோஷூட் எடுக்கும்போது மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாகவும் அதன் பின் காட்சி பொருளாகி விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சுங்கச்சாவடியில் 66 லட்சம் ரூபாய் பாக்கி தொகை செலுத்தாத அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுப்பு. மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையால் முறையாக சுங்கச்சாவடி கட்டணத்தை கூட செலுத்த முடியாதா என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியிடங்களை குறைப்பதை கண்டித்து தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். ஜூனியர் ரெசிஸ்டன்ஸ் பதவியில் உள்ள மருத்துவர் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். $5,000 கோடி வடிகால் பணியை முழுமையாக முடிக்காமல் விளம்பரம் தேடும் விடியா அரசுக்கு சென்னையில் மழை தீவிரம் அதிகரித்தால் மீண்டும் பல்லாயிரம் கோடி செலவினால் மட்டுமே மழைநீர் வடியும் நிலை ஏற்படும் என IIT பேராசிரியர் எச்சரிக்கை. விடியா அரசின் பிரச்சாரம் வேகமாக இருந்தாலும் செயல் மந்தமாகவே இருப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் OP சீட் வாங்க நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம். 3 கவுண்டர்களில் ஒரு கவுண்டரில் மட்டுமே OP சீட் வழங்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தை முற்றுகையிட்டு பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் நீதி கேட்டு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுவதில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். தமிழக அரசையே காணமே, சொன்னீங்களே சொன்னீங்களே சட்டமன்றத்துல சொன்னீங்களே சொன்னீங்களே சொன்னீங்களே
போராட்டத்தை முடிக்க சொன்னீங்களே. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு ஊதியத்தை முறையாக வழங்காமலும் நிலுவை ஊதியத்தை கூட வழங்காமலும் இழுத்தடித்து வருவதாக மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினர் கண்டன முழக்கம். தருமபுரி மாவட்டம் வெங்கடானூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் சாதி ரீதியாக பிரிவினையை தூண்டும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி மாணவர்களின் பெற்றோர் முற்றுகை போராட்டம். பள்ளிக்கல்வித்துறையிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. எல்லா டீச்சர்ஸுமே ஒரு டீச்சர்ஸ் கூட பக்கிறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை. புதுசா எல்லா டீச்சர்ஸும் வாத்தியார் புதுசா போட்டோம். எங்களுக்கு தேவை பிள்ளைங்களோட ஒழுக்கம், படிப்பு. இந்த இப்ப கேற தலைமையில பிள்ளைங்க கிட்ட ஒழுக்கமும் இல்ல, படிப்பு சரியா கிடையாது. மாமன்னர் ராஜராஜ சோழ தேவர் மற்றும் திருமங்கையாழ்வார் பற்றிய ஆவணங்களை வழங்கிய சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய கால வரலாறு மற்றும் தொல்லியல் துறை மூடப்படும் அபாயம். தமிழ் என்று சொல்லி நாடகமாடும் திமுக அரசு தமிழர் வரலாற்றின் அடித்தளத்தை காக்கும் துறையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் மற்றும் VAO பதவி உயர்வுக்கான அனுபவத்தை 10 ஆண்டுகளுக்கு பதில் 6 ஆண்டுகளாக குறைப்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல். தமிழ்நாடு முழுவதும் விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. 10 லட்சம் வரை பங்களிப்பு கிடைக்க வேண்டிய நிதி என்பது இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக நிதித்துறையில் இந்த கோப்பு நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அப்ப இறந்து போன ஊழியருடைய நிதியை கொடுக்க வேண்டும். இதை கேட்டு பல கட்டம் நிதித்துறை செயலாளர் 72 பேர் உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் நடத்தின பிறகும் இன்னும் இறந்து போன ஊழியருக்கும் ஓய்வு பெற்ற ஊழியருக்கும் இந்த அரசுடைய பங்களிப்பு சேர்த்து வழங்க இன்றைக்கு இந்த அரசாங்கம் மறுத்துக் கொண்டிருக்கிறது. நகர மாசு காற்றை நீண்ட காலம் சுவாசிப்பது இன்சுலின் செயல்பாட்டை பாதித்து இரத்த சர்க்கரையை உயர்த்துவதாக ஆய்வில் தகவல். மாசை கட்டுப்படுத்துவது உடல் நலனுக்கு முக்கியம் எனில் பெரிய நகரங்களில் வாழும் மக்களுக்கு நீரிழிவு அபாயம் வேகமாக அதிகரிப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. லாட்டரி சீட்டு விற்பனைக்கு விடிய அரசின் ஏவல் துறையினர் மறைமுக ஆதரவு அளிப்பதால் பல கூலி தொழிலாளர்களின் குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜிபே பண்ணலாமா ப்ரோ? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருடியத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் பணம் தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது புகார் அளித்த தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக குற்றச்சாட்டு. புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை தயக்கம் காட்டுவதால் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகவின் முன்னாள் நிர்வாகி மற்றும் மோசடி நபருக்கு ஏவல் துறை துணை போவதாக குற்றச்சாட்டு. கொடைக்கானல் புறநகர் கிராமங்களில் சௌச்சவ் காய்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் இழப்பை சந்தித்து வரும் விவசாயிகள். காய்களை வயலிலேயே உரமாக தூக்கி எறியும் விவசாயிகள் விதை மானியம், உர உதவி மற்றும் இழப்பீடு வழங்க கோரி விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் அருகே வாழைப்பழ தோட்டங்களை அழித்த காட்டு யானைகள் கூட்டம். வனத்துறை வாக்குறுதி அளித்தபடி மின்வேலி இன்னும் அமைக்கப்படவில்லை என்றும் பயிர் சேதத்தால் கடன் சுமையில் உள்ள பழங்குடியின விவசாயிகள் தங்கள் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அச்சமாக உள்ளதாக வேதனை. ஆம்னி பேருந்துகளுக்கு அண்டை மாநில வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம்.
இந்தியா கூட்டணி அரசுகளான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில அரசுகளுக்கிடையே வரி போரால் பெரும் நஷ்டத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். இருந்து சுமார் 700 வண்டிகள் பிற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி சென்றிருந்த வண்டிகள் கடந்த 4 நாட்களாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் தமிழக அரசால் வரி இங்கே வசூல் செஞ்சதுனால இப்போ தமிழ்நாடு வண்டிங்க அதை பிற மாநிலங்களுக்கு செல்லும்போது அங்கே வரி வேணும்னு சொல்கிறாங்க. இந்த வரியை எங்களால் கட்டினா எங்களால் தொழில் இயக்க முடியல. ஏன்னா ஒரு குவார்ட்டருக்கு வந்து 90,000 ரூபா வரி மத்திய அரசுக்கு செலுத்தி ஓட்டலான்னு சட்டம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இவங்க தமிழ்நாடுக்கு ஒரு 1,50,000 லட்சம் ரூபா, கேரளாவுக்கு 1,80,000 ரூபா, கர்நாடகாவுக்கு 2 லட்ச ரூபான்னு இவ்வளோ வரி கட்டி ஜனங்கள்ட்ட எங்களால் அவ்வளோ பயண டிக்கெட் வாங்க முடிஞ்சு நடத்தவும் முடியாது. முதல்ல உங்கள் தமிழ்நாடு மாநிலம் தான் முதல்ல எங்கள் மாநில பதிவெண் கொண்ட வாகனம் உள்ளே வரும்போது எங்கிட்ட வரி கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாடு வாங்கும்போது நாங்கள் ஏன் வாங்கக்கூடாது தமிழ்நாடு வாகனத்துக்குன்னு அவங்க வந்து கோரிக்கை வச்சு எங்களை வந்து வண்டி சிறைப்பிடித்து இப்போ வந்து கட்டாயப்படுத்தி எங்களை வந்து வரி வசூல் செய்கிறாங்க. அரியலூரில் உள்ளாட்சி துறைகளில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். அரசாணை 62 படி அகவிலைப்படியுடன் கூடிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். கோவையில் தம்பதியினர் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் 2 நாட்கள் வீட்டிற்குள் சிறைப்பட்ட சம்பவம் தமிழக காவல்துறையின் செயலற்ற நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. இணையவழி மோசடிகள் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை இன்னும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பூர் அருகே குப்பைகளை கொட்டி விவசாய நிலங்களை அழிக்க துடிக்கும் மாநகராட்சியை கண்டித்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாய விரோத போக்கில் செயல்படும் விடியா திமுக அரசுக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிராகவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டன முழக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். பல்கலைக்கழக பதிவாளருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் விடிய அரசின் உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தங்களை வஞ்சித்து வருவதாக பேராசிரியர்கள் கண்டன முழக்கம். கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதியின் சமையல் கூடம் சுகாதார சீர்கேட்டுடன் இருப்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி சரிவர பராமரிப்பின்றி இருப்பதை இதுவரை கவனிக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி மார்க்கெட் காய்கறி விற்பனை சந்தையில் விளைச்சல் குறைவு காரணமாக புதினா மற்றும் மல்லி இலைகளின் விலை உயர்வு. தொடர்ந்து மழை நீடித்தால் மல்லி மற்றும் புதினா இலைகளின் விலை மேலும் உயரும் எனவும் வியாபாரிகள் கருத்து. விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே முத்தாம்பாளையம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. நகராட்சி குப்பையை கொண்டாந்து ஊர் பக்கத்தில் இருக்கின்றது கூட கொண்டாந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. காத்து கொளுத்தி விடுறாங்க, காத்து மாசுபடுது, சுவாசிக்க முடியல, மூச்சு திறன் ஆகுது. இதெல்லாம் தாண்டி கழிவுநீர் முத கொண்டு கொண்டாந்து இங்க விடுறாங்க. பக்கத்துல கிராமம் இருக்கு. இதனால எங்க நிலத்தடி சுத்தமா பாதிக்கிறது. இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க யாரும் கேட்கல. கலெக்டருக்கு ஒன்று கொடுத்துருக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் தெரிவிச்சிருக்கிறோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டி வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கு உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சாலை மறியல் போராட்டம். அரசு போக்குவரத்து துறைக்கு பல கோடி நிதி ஒதுக்கியும் போதிய பேருந்துகளை இயக்காமல் விடிய அரசு தங்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலத்தை இணைக்கும் ஃபிங்கர் ஜாயிண்ட் இரும்பு பிளேட்டுகள் சேதமடைந்து வெளியே தெரிவதால் கடும் அச்சத்துடன் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். விடியா திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பெரும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். சிறப்பு பூஜைகளுக்கு பின் அம்பாள் அன்ன வாகனத்தில் எழுந்தருள தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். மயிலாடுதுறையில் மயூரநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் கோலாகலம். அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜிக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் 8 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிராம வீதிகளில் அம்மன் வீறுநடை உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2026 உலக கோப்பையே தனது கடைசி பெரிய போட்டியாக இருக்கும் என்றும் ஓரிரு ஆண்டுகளில் முழு ஓய்வு பெறுவேன் என்றும் அறிவிப்பு. 950க்கும் மேற்பட்ட கோல்களுடன் சாதனை வீரராக திகழும் ரொனால்டோவின் இந்த ஓய்வு அறிவிப்பால் உலகெங்கிலும் உள்ள அவரது ரசிகர்கள் பெரும் வேதனையில் ஆழ்ந்தனர்.